என்ன மச்சான்? என்ன மச்சான் சொல்லு மச்சான். ஒரே பெரியாரை பத்தி தமிழகமே பேசிக் கொண்டிருக்கிறது. என்னதான் தமிழகத்தை கதை பெரியாரை பத்தி? அதாவது பெரியார பத்திலாம் யாரும் பேசல மச்சான். சரி, ஈவேரா ராமசாமியை பத்தி தான் பேசுறாங்க. அவர் சரி. ஏன் பெரியார் நம்ம ஏன் சிறுமிப்படுத்தணும்? ஓகே. அவர் பெரியார்லாம் கிடையாது. ம். ஆமா, பெரியார் என்ன பண்ணாரு அப்படி? தமிழுக்கு ஏதோ தமிழை கூட ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். என்ன அதான் பேசினார் தமிழா? இல்ல பேசிக்கா அவர் அவருடைய சொந்த மொழி தெலுங்கு. ம். தமிழை பத்தி என்ன பேசினான்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. நீ தான் சொல்லு மச்சான். அதாவது தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு. ம். ஆனா அவர் அது எந்த மொழியில சொன்னாரு? தமிழ் மொழி தான் சொல்லியிருப்பாரு. அப்ப தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னா அது தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு தெலுங்குல எல்லாம் சொல்லியிருக்கணும் அவரு. கண்டிப்பா. அவர் ஏன் தமிழ்ல சொன்னாரு? ஓ, அதுவே இப்ப இருக்கிற இந்த தீகா கட்சிக்காரனுக்கு திராவிட முன்னேற்ற தெரியல இல்ல கழகம் தெரியல. தெரியல. ஏப்பா நீ ஒரு தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது நீ தமிழ்லயே சொல்றன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்னும் புரியலையே. என்ன கான்செப்ட் அது? அது அதை விடு. ஆ. அவர் டெய்லி அந்த விடுதலை என்ற புத்தகத்தை எழுதுறாரு இல்லையா, அந்த நாளிதழ, ஆமா. அது தெலுங்குல எழுத வேண்டியதானே? தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்ற, சரி, திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம்னு சொல்ற, சரி. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலும் வெங்காயம் பாயுது காதினிலேன்னு சொல்ற. ஆ. இதெல்லாம் ஏன் அதுல நீ எழுதும் போது தமிழ் எழுதுற? தெலுங்குல எழுது. எழுது. நீ தான் வெங்காய மொழின்ற, நீ தான் காட்டு மிராண்டி மொழின்ற, அந்த காட்டு மிராண்டி பாஷையே நீ பேசுற. அந்த காட்டு மிராண்டி பாஷையோடைய மொழியை நீ எழுதுற. ஏன் உன் சொந்த மொழியான தெலுங்குல எழுதலாமே? அப்போ இந்த அறிவு இன்னொன்னு பாத்தீங்களா, அவர் சொந்த ஊர் எது? தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர் அவர். ஆனா அந்த தெலுங்கு தேசத்துல பெரியாருக்குன்னு ஒரு சிலை இருக்கிறதா? கிடையாது. தமிழை கொச்சையாக பேசின பெரியாருக்கு எங்க சிலை இருக்குது? கிடையவே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டை, தமிழையும் தமிழ் தேசத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கழுவி கழுவி ஊத்தினவர் யாரு? பெரியார். ஆனா அந்த பெரியாருக்கு எங்க சிலை வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் சிலை வச்சிருக்காங்க. அதாவது தமிழை காட்டு மிராண்டி என்று சொன்னவருக்கு தமிழ்நாட்டில் சிலை. திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று சொன்னவருக்கு தமிழகத்தில் சிலை. ஆனா அதே திருவள்ளுவருக்கு தான் நீங்க சிலை வைக்கிறீங்க, திருவள்ளுவரை புகழ்ந்து பேசுறீங்க, எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. ஆனா அவரை தான் பெரியார் இவனை கேவலமா பேசியிருக்கிறாரு. அப்ப இது என்ன முரண்பாடு? ஒன்றும் புரியல. முரண்பாடு என்பது இவங்க திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல தீகா கட்சியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களை இன்னும் ஏமாத்தணும். பகுத்தறிவு இன்னும் பகுத்தறிவு இவங்க குடும்பத்திலே பகுத்தறிவு கிடையாது. இன்னைக்கு பொங்கலை யார் கொண்டாடுது? தமிழர்கள் கொண்டாடுறாங்க. இந்த தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னர் அரசு இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்குது? மன்னர் அரசு அது அடிமையா இருக்கணும் ட்ரீட் பண்றாங்க. நான் கேக்குறேன், தமிழர் திருநாள் தானே வந்திருக்கு. ஆமா. எப்பனா திராவிட திருநாள் ஒரு நாள் வந்திருக்கா? வரல. அப்ப இதுல இருந்தே தெரியல, திராவிடம் என்ற ஒரு சொல்லு கிடையவே கிடையாது. இங்க தமிழர் திருநாள் தான் இருக்குதே தவிர திராவிட திருநாள்னு ஒண்ணு கிடையாது. அதனால நம்மளாம் அதை பத்தி பேசுறது வேஸ்ட். நம்மள மக்களை திரும்ப திரும்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னைக்காவது, அதாவது தமிழ் மேல உள்ள பற்றுதல் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்னைக்காவது ஏப்ரல் 14 என்ன? ஏப்ரல் 14 தமிழர்களுடைய பண்டிகை, நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பு. அன்னைக்கு என்னைக்காவது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அப்படி இருக்கும் போது மக்களை ஏமாத்துறாங்க தலைவா. இதான் தலைவா. தலைவா, இப்போ நம்ம பாஜக மாநில தலைவர் 2026ல பாஜக அரசு வரும்பொழுது முதலாக ஒரு சிலை அகற்றப்படும் சொல்லி ஒரு அறிக்கையிட்டார். அது யார் சிலை? இல்ல அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிலையை அகற்றப்படும் அவர் சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய வாசகத்தை நாங்க எடுத்துருவோம். ஏன் அந்த வாசகத்தை எடுப்போம்னாக்கா, கடவுளை வணங்குவோம் காட்டு மிராண்டின்னு நீ கடவுள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாசப்பள்ளி அந்த சிலையை வச்சிருக்கீங்களே, அப்ப என்ன அர்த்தம் இது? அப்ப கோயிலுக்கு வரவெல்லாம் அதை படிச்சுட்டு உள்ள போகணுமா? அப்போ கோயில்ல சாமி கும்பிட்டு வரவன் அதை படிக்கணுமா? என்ன கான்செப்டுக்காக அதை வச்சிருக்கீங்க? அதனால அதை எடுக்கணும்னு சொன்னார். சரி, தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்றாருங்க. கடவுளை நம்பாதவர் தான் கடவுளுடைய கொள்கை மறுப்பினுடைய சித்தாந்தத்தை ஊர் ஃபுல்லா பரப்பினவர் பெரியார்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம பார்க்கல. ஆனா இந்த பெரியாரை வழிபடுகிறவர்கள் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், தீகா கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இந்த திமுகவினுடைய குடும்பத்திலேயே அறநிலைத்துறை யாருக்கு இயங்குதுன்னா, சேகர் பாபு அவர்கள் யாருக்கு பிஏவா இருக்கிறாரு, யாருக்கு முழுக்க வேலை செய்யறாருன்னா திமுகவினுடைய குடும்பத்துக்கும் திமுகவினுடைய தலையாகிய முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய மனைவிக்கு தான் வேலை செய்யறாரு. ஆனா இன்னைக்கு பெரியாருக்காக சப்பக்கட்டு கட்டி கொண்டிருக்கின்ற, பெரியாருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு உள்ள பூஜை அறை இல்லையா?
பூஜை அறை இருக்கு. ஆ. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், ஆ. நீ கோவில் வாசப்படில தானே நீ பெரியார் சிலை வச்சிருக்கிற. ஆமா. கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டின்னு. காட்டு மிராண்டி. நீ எந்த மசூதி வாசப்படிலாம் வச்சிருக்கிறியா? இல்ல. எந்த தேவாலயத்து வாசப்படிலாம் வச்சிருக்கிறியா? இல்ல. அப்பன்னா இந்துக்கள் மட்டும் இளிச்சவாயனா? இந்து கோவில் மட்டும் இளிச்சவாய கோவிலா? ம். அப்ப உன் வீட்டுல நீ சாமியை கும்பிடுவ, ஆமா. வெளிய நீ சாமியை கும்பிடாதன்னு சொல்லுவ. ஆ. நீ மசூதி வாசப்படில பெரியார் சிலை வைக்க மாட்ட, நீ ஆ. தேவாலய வாசப்படில பெரியார் சிலை வைக்க மாட்ட. ஆனா எங்களுடைய இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில் வாசப்படில மட்டும் இந்த சிலையை வச்சுட்டு, அந்த சிலைக்கு கீழே கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டினா, நீ மசூதி வாசப்படில வச்சு அந்த வாசகத்தை எழுது. சரி தலைவா, சும்மா விட்டுருவாங்களா சரி உன்னை? தலைவா, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. மசூதி வாசல்ல பெரியார் சிலையை வைக்க வேணாம், ம். அந்த வாசகத்தை பதிக்க வேணாம். ம். இல்ல கிறிஸ்துவ தேவாலயத்துல பெரியார் சிலையை வைக்க வேணாம், அந்த வாசகத்தையும் பதிக்க வேணாம். முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இன்றைக்கு நீங்கள் வாழ்கின்ற அந்த கோபால்புரம் வீடா இருக்கட்டும், அல்லது இப்போ நீங்க இருக்கிற வேளச்சேரி வீடோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் வீட்லயோ இருக்கிறீங்க, உங்களுடைய பூஜை அறை உள்ள இருக்குது, அது இருக்குதா இல்லையான்னு தெரியல. அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள், ம். மதிப்புக்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எந்த வீட்டுல வாழ்றாங்களோ அந்த பூஜை அறை உள்ள இருக்கும். ம். அந்த வெளியில கடவுளை ஒரு வாசகம் சொன்னீங்க, சொல்லுங்க. கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. காட்டு மிராண்டி என்பது நீங்க வாழ்கின்ற வீட்டுல பெரியார் சிலை கூட வைக்க தேவைங்க. இந்த பதிப்பகத்தை உங்களால் வைக்கலாமே, வைக்க முடியுமா? வைக்கணும். தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்க வீட்டுல அதை செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா அடுத்தவங்க கோவில்ல செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே. கண்டிப்பா உங்க வீட்டு வாசப்படியில உங்க பூஜை அறைக்கு முன்னாடி கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டின்னு ஒரு போர்டை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எல்லா கோவில் வாசப்படியில வைங்க. நாங்க வேணா சொல்ல போறோம். நீங்க வைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? வைப்பாரு. எங்களுடைய முதலமைச்சர் தன்மானம் மிக்கவர், கண்டிப்பாக செய்வார். மானம் உள்ளவர், ஐயோ, மரியாதை உள்ளவர், கண்டிப்பா செய்வார். பியூர் ஒயிட் ஷர்ட்டை போட்டு கரைப்படையாத ஒரு மிகப்பெரிய தமிழகத்துடைய முதலமைச்சர். நீங்க சொல்றத கண்டிப்பா திரும்ப சொல்லுங்க. என்ன வாசகத்தை வைக்கணும்? அதாவது அவருடைய வீட்டு வாசப்படி பூஜை, அதாவது ஒரு வீட்டுல பூஜை அறை இருக்கும் இல்லையா, அந்த பூஜை அறைக்கு முன்னாடியோ இல்ல பூஜை அறைக்கு மேலேயோ இல்ல பூஜை அறைக்கு கீழேயோ கடவுளை வணங்குபவர் காட்டு மிராண்டி எழுதி வைக்கணும். ஏன்னா நாங்க போய் கும்பிடும்போது மட்டும் நாங்க படிச்சுட்டு போனா பத்தாது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சாமியை கும்பிடும் போது அதை படிச்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா, தமிழக முதலமைச்சர் ஐயா, என்னுடைய பேச்சை தயவு செய்து காப்பாத்துங்க. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. தந்தை பெரியாருடைய சிலையை கூட நீ வைக்க தேவையில்ல. இந்த ஒரே ஒரு வாசகத்தை மாத்திரம் கடைசியா இன்னொரு முறை நம்முடைய தோழர் கண்டிப்பா சொல்லுவாரு, அது சொல்லுங்க ஐயா. அதாவது கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்ற போர்டு கடவுளை வணங்குகிறவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறைகள் எல்லாம் முன்னாடி வைங்க. இருங்க, நானே சொல்லிக்கிறேன். கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி என்பதை எங்களுடைய தன்மானமிக்க முதல்வர் தன்னுடைய வீட்டு பூஜை அறை முன்பதாக வைப்பார். நன்றி.